விஜய் தொலைக்காட்சியில் மகாநதி சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மகாநதி க்ரூ மெம்பர்ஸ், ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் இப்போ வந்துட்டு நிறைய சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டுருக்கு. அதில் ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு கமருதீன் கிட்ட, நம்ம லக்ஷ்மி பிரியா கிட்டலாம் வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, லவ்வில் எது கிரிஞ்சுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே கமருதீன் வந்துட்டு அப்போ சொல்கிறாரு, லவ்வே ஒரு கிரிஞ்சு தான் என்ன கேட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மி பிரியா அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு வந்து சொன்னாலுமே கமருதீன் வந்து இல்லை கிரிஞ்சு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த லவ் டைமில் வந்துட்டு போட்டிருக்கிற போஸ்ட்டு, மெசேஜஸ் அதெல்லாம் இப்போ நினச்சா கூட ஒரு கேவலமான கிரிஞ்சாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்லிட்டாங்க. லக்ஷ்மி பிரியா என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலாக என்னுடைய லைஃப்பில் ஒரு சர்டின் பீரியடில் வந்து ஒரே ஒரு பர்சனுக்காக நான் வந்து 5 to 6 ஹவர்ஸ் வந்து ஒரே இடத்துல நான் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ நினைக்கக்குள்ள வந்துட்டு நானா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் நான்லாம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறதே பெரிய விஷயம். அதில் 5 to 6 ஹவர்ஸ் அப்படின்னா, அதுவும் காலேஜை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னோடய எல்லா வேலையும் விட்டுட்டு ஒருத்தவனுக்காக நான் எதுக்காக வந்து 5லேருந்து 6 மணி நேரம் வெயிட் பண்ணேன்றதை வந்து இப்போ நினைக்கக்குள்ள எனக்கு வந்து டோட்டல் கிரிஞ்சாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் எது பூமர் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டால், எப்போ கல்யாணம்னு வந்து கேட்குறாங்க இல்லையா? அதுதான் வந்து ஒரு பூமரான கேள்வியாக எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி பிரியா பகிர்ந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.